ஸ்ராவண மாசத்தை ஒட்டி இப்போ அமர்நாத் யாத்திரான்னு போயிட்டு வர. இந்த அமர்நாத் யாத்திரான்னு போகும்போது உற்சாகத்தில் போயிட்டு வர. அமர்நாத் சிவலிங்கம் அதெல்லாம் பண்றார். ஆனா அந்த அமர்நாத்தினுடைய ஸ்தல புராணத்தை நாம மேலும் பிரபலப்படுத்தணும். எப்படி திருவண்ணாமலை கிரிவலம்ங்கிறது நல்லா பிரபலமாயிருக்கோ அந்த மாதிரி அமர்நாத் யாத்திரைங்கிறத இன்னும் லௌகீகமான வசதிகள்லாம் நல்லா பண்ணி ஜனங்கள்லாம் ரொம்ப கிட்ட போயிடாம அது மூச்சு காத்துனால அது பனிலிங்கத்துக்கு சிரமமாக ஜாக்கிரதையா பண்ணணும். நம்ம உற்சவம்னு எதையாவது கொண்டாட ஆரம்பிச்சு அதனுடைய ஐதீகத்துக்கு சிரமம் இல்லாமல் அதையும் பார்த்துக்கணும். அங்க தரிசனம் பண்றது மாத்திரமல்ல, 22 க்ஷேத்திரங்கள் அங்க இருக்கு. அந்த அமர்நாத் யாத்திரை போறவ அந்த 22 இடங்களையும் பார்த்துட்டு போறோம். அங்க லம்போதரி அப்படின்னு ஒரு நதி இருக்கு, பிள்ளையார் பேர்ல ஒரு நதி இருக்கு. யாரும் ஒருத்தர் அமர்நாத் யாத்திரை போயிட்டு வரீங்கன்னா சொன்னாங்க. நம்ம சொன்னோம் ஒரு பெரிய பிள்ளையார் எடுத்துன்னு போய் அந்த பக்கத்தில் வைக்கணும். இந்த லம்போதரிங்கிற பேரை எங்கேயோ இருக்கோ அது பிரபலப்படுத்தி மேலும் மேலும் அது நிறைய ஜனங்கள்லாம் வரும்படியாக பண்ணுது அப்படின்னு அதுக்காக அவளும் முயற்சி பண்ணுறேன். அதை புராணம் புஸ்தகமாக போட்டோம். நம்மளுடைய புதுப்பறிவை அங்கெல்லாம் போயிட்டு வந்தால் பூஜையெல்லாம் பண்ணினா அமர்நாத் யாத்திரை போயிட்டு வந்தாங்க. அதனால் அமர்நாத் யாத்திரையை பற்றி பக்தி இருக்கு, ஸ்ரத்தை இருக்கு, உற்சாகம் இருக்கு. அதோடு சேர்ந்து அங்கே பண்ண வேண்டிய பூஜைகள், ஹோமங்கள் இதையும் நாம் பிரபலப்படுத்தினோம்னா ஏகாதசி மந்திரம், ருத்ராபிஷேகம், மகன்யாசம் அதெல்லாம் அங்கே போய் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இன்னும் அது வைதிகமான அந்த க்ஷேத்திரங்கிறது மேலும் பிரபலமாகும். ஆனால் அந்த இடத்த ஞாபகம் வச்சுருக்கா அந்த பௌர்ணமி இன்னைக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம ஜனங்கள் ஞாபகம் வச்சுருந்து போயிட்டு வந்துட்டு இருக்கா. புராணத்தில் அதனுடைய விவரங்கள்லாம் இருக்கு.